விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கேண்டியன் முதல்வர் ஜோசப் விஜயை உரிமையில் பேசியதற்காக 3 பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா, மைதானத்தில் மாத்திரை அரைத்த அமைச்சர் மீதும் சொந்த கட்சி பெண் உறுப்பினரின் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குமே நடவடிக்கை எடுக்க வக்கற்ற தாவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன்? ஆட்சியாளர்களின் சட்டத்திற்கு புறம்பான உத்தரவுகளை எல்லாம் நிறைவேற்றி அவர்களின் மனதை குளிர்விப்பது காவல்துறையினரின் பணி அல்ல. சட்டப்படியும் மனசாட்சிப்படியும் செயல்படுங்கள், இல்லாவிட்டால் there will be consequence என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தார். இந்நிலையில் தாவேக ஐடி விங் இதற்கு பதிலளித்துள்ளது. அதில் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஜனநாயக பண்புகள் அறவே இன்றி திமுக செயல்பட்டதால் தான் now they are enjoying the consequence இருந்தும் அதிகார மமதை என்னும் தலைமையை விட்டு இறங்காமல் இப்போதும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று காவல்துறையையே பகிரங்கமாக மிரட்டி அறிக்கை விடுகிறார் ஸ்டாலின் சார். சத்திய ஆட்சி எது, சாத்தானின் ஆட்சி எது என்று மக்களுக்கு தெரியும் என்பது ஸ்டாலின் சாருக்கு தெரியும். அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு வழக்கு போட்டதால் ஒழுங்காக படித்துவிட்டு வாருங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி அடித்ததை மறந்துவிட்டு ஊருக்கு உபதேசம் செய்ய தொடங்கிவிட்டனர். திமுக விதைத்து வருகின்ற வினைகளை விரைவில் மென்மேலும் அறுவடை செய்யத்தான் போகிறது என்று தெரிவித்திருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய பதிவில் there will be consequence, அதாவது பின் விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்திருந்தார். இதற்கு தாவேக இப்போது அவர்கள் அதற்கான விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என பதிலடி கொடுத்துள்ளது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.